மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் சீரம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹோம்மேட் ஹேர் சீரம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஹேரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ ஹெல்த்தியாக, எவ்வளோ ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்க பாருங்கள். ஸோ பிகாஸ் ஆஃப் த சீரம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹேர் சீரம் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் இருந்துச்சு. இவ்வளோ நாள் நான் ஏன் இதை யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் 0 பைசா செலவு இல்லாமல் ஹோம்மேடாக ரெடி பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலி சூப்பராகவே இருந்துச்சு. ஏன் நான் இவ்வளோ நாள் இதை ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப வர்த்தான ஒரு ஹேர் சீரம். என்னோட ரிலேட்டிவ் அக்கா வந்து நான் இதை யூஸ் பண்ணேன் சுபா, நல்லா இருக்கு, நீ வேணா வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஒய் நாட் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சரி ஓகே வீடியோவாக போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சூப்பரான அண்ட் எஃபெக்டிவான ஒரு ஹேர் சீரம் அப்படின்னு தான் சொல்லணும். நாம இந்த சீரமில் வெறும் 3 பொருள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான். பட் இந்த 3மே நான் கூகுள் சர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். ஒரு சில சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்ததுல இது 3மே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ரிச் இன் விட்டமின்ஸ், அயன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு ப்ராடக்ட்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஹேர் க்ரோத்தை சூப்பராக தூண்டும். இந்த ஹேர் சீரம் போட்டு தான் நான் வந்து இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். என்னோட ஹேரை பாருங்க எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி, வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ நான் வந்து பிஃபோர் என்னோட ஹேரோட ஃபோட்டோ வந்து நான் காட்டுறேன். ஸோ அதுக்கும் இப்போ இருக்கிற ஹேருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அந்த வேவ்ஸ் எல்லாம் கூட எனக்கு ஓரளவுக்கு கம்மி ஆகிட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் என்னோட ஹேர் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இதை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் போட்ட உடனே நமக்கு வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் தெரியாது. ஸோ நம்ம அதை ஃபீல் பண்ணி அது ஹேர் க்ரோத் ஆனால் தான் தெரியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஒரு சீரம் தான் இது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சீரமும் கூட. ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சீரமில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நான் சேர்த்துக்கிறது வந்து கிராம்பு. ஸோ க்ளோவ்ஸ் வந்து நம்ம எல்லாரோட கிச்சன்லேயுமே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு இல்லாத கிச்சனே இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஃபெனுக்ரிக், அதாச்சும் வெந்தயம். லாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கியூமின், அதாச்சும் கருஞ்சீரகம். ஸோ இந்த 3 பொருள் வந்து எல்லாரோட கிச்சன்லேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கடையில் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது 3த்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த ஹேர் சீரம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ரொம்ப வர்த்தான ஒரு சீரம் கூட சொல்லலாம். கிராம்புல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமா? ஆமாம். ஸோ கிராம்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும், நம்மளோட ஹேரோட ஷைனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும், டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், நம்மளோட ஹேரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. கிராம்பில் பார்த்தீங்கன்னா யூஜினால் அப்படின்ற ஒரு காம்பவுண்டும் விட்டமின் கேவும் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்மளோட பிளட் ஃப்ளோவை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் அண்ட் ஆல்சோ நம்மளோட ஹேரை நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாச்சும் வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆயில்ஸில் யூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்காக போடலாம், ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம், ஹேர் சீரம்லேயும் போடலாம். ஸோ வெந்தயத்தை பற்றி நான் சொல்லணும் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள். ஸோ வெந்தயம் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் அயன். ஃபெனுக்ரிக்ல நிக்கோட்டினிக் அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது வந்து அந்த வேம்பாலம் பட்டை இருக்கு இல்லையா? ஸோ வேம்பாலம் பட்டையிலையும் இந்த நிக்கோட்டினிக் அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வெந்தயத்துலையும் இருக்கு. ஸோ வேம்பாலம் பட்டை எந்த அளவுக்கு ஒரு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ரீசெண்டாக அது செம்ம வைரல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வெந்தயத்துலையும் அந்த ஆசிட் இருக்கு. இதுவும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரிசர்ச் படி நம்ம உடம்புல இருக்க DHT, அதாச்சும் டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான், எனக்கு ஸ்பெல்லிங் அந்தளவுக்கு ப்ரொனவுன்ஸ் வரல, நான் ஸ்பெல்லிங்கோட போகிறேன். டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து நம்மளோட ஹேர் ஃபால் வந்து நமக்கு கொடுக்கும். பட் இந்த ஃபெனுக்ரிக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட எஃபெக்டை நமக்கு குறைச்சி, இந்த DHTயோட எஃபெக்டிவை குறைச்சி நமக்கு அந்த ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிசர்ச்சஸ்லேயும் இருக்குது. கருஞ்சீரகம் பற்றி நான் சொல்லவா வேணும்? சரி, இதுவும் நம்ம வெந்தயம் எவ்வளோ பாப்புலராக ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கருஞ்சீரகமும் அதே மாதிரி தான். ஒரு சில ரிசர்ச் படி கருஞ்சீரகம் வந்து நேச்சுரலாகவே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் ஹேர் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிசர்ச்சஸ்லேயே ப்ரூஃப் இருக்குது. அண்ட் ஆல்சோ பிளாக் ஹியூமன்ஸ் வந்து ரிச் இன் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் omega-3 அண்ட் omega-6. ஸோ இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சத்துக்கள் இருக்க இந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஸ்பிளிட் அண்ட் கியூர் பண்ணும், ஹேர் பிரேக்கேஜ் கியூர் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக வளர்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ரிசர்ச்சஸ்லேயே ப்ரூஃப் இருக்குது. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம அந்த ஹேர் சீரமில் யூஸ் பண்ணுற 3 பொருளோட தன்மைகள்
தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் இது மூணுமே எந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் இது ஈஸியாக சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணி சட்டுன்னு இதை நம்ம யூஸ் பண்ணால் நிச்சயமாக நம்மளோட ஹேர் க்ரோத் வித்தின் 1 month ஒரு 2 monthலேயே நல்ல ஒரு க்ரோத் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்களும் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அந்த ஹேர் சீரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஹேர் சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஹியர் இஸ் த ரிசல்ட். ஸோ ரிசல்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிட்டேன். இது வந்து அந்த சீரம் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணது தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோஸில் வந்து மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி லூஸ் ஹேர்லலாம் வரமாட்டேன். முக்கால்வாசி ஒன்று போனிடெயில் போட்டு கீழே லோ போனிடெயில் போட்டு அப்படியே விட்டுடுவேன், இல்லை பின்னிட்டு வந்துடுவேன். பட் நான் இந்த மாதிரி லூஸ் ஹேரில் வந்திருக்கேன் அப்படின்னா அது காரணம் வந்து இந்த ஹேர் சீரம் தான். பிகாஸ் ஐ லவ் மை ஹேர். ஸோ இந்த ஹேர் சீரம்க்கு அப்புறம் நான் ரொம்ப லைக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால லூஸ் ஹேர்லேயும் வந்திருக்கேன். ஸோ நீங்களே பார்த்து அதுவும் ஹோம்மேட் ரெமடி இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கிறது பெரிய பெரிய விஷயம் தான். ஸோ நீங்களும் வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். ஓகே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்துலாம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்க்கலாம் நம்மளோட மக்கள் எங்கெல்லாம் பரவிருக்காங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு ஒரு ஆர்வம். ஸோ நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹேர் சீரம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ இதுதான் என்ன மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எத்தனை பேர் என்ன மாதிரி இன்னும் சீரம் பற்றி தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஹேர் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, அது எந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஹோம்மேடாக 0% காஸ்ட்டில் நிறைய எஃபெக்டிவான ரெமெடிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு நம்ம போய் சொல்லி ஒன்றும் பண்ண போகிறது இல்லைல்ல கைஸ். ஸோ அதனால தான் இருக்கிற 10 பேருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் சுபாஷ். மறக்காமல் வீடியோ பாருங்கள்.